வாழ்க வளமுடன். இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் எல்லாம் பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன். எனக்கு மட்டும் ஜாதகம் சரியில்லையா? எழுதியவரை குறை சொல்லுவதா? ஆண்டவனே, நமக்கு நல்ல வழி காட்ட மாட்டாயா? இன்று பார்த்தால் நாளை அவர்கள் எப்படியோ நல்ல நிலைமைக்கு வருகிறார்கள். என் குடும்பம் இப்படியே இருக்கிறதே, என்ன செய்வது என்று புலம்புகிறீர்களா? திருச்சி மாவட்டம் திருப்பட்டூர் என்ற ஊருக்கு உங்கள் குடும்ப ஜாதகத்தையே எடுத்துக்கொண்டு போய் அங்கு நம் தலையெழுத்தை எழுதிய பிரம்மா கோவில் இருக்கிறது. முதலில் பிள்ளையார் சிவன் பார்த்துவிட்டு அதன் பிறகு பிரம்மாவை பார்க்க வரிசையில் நின்று கொண்டிருக்கும் போதே ஒரு ஐயர் வந்து கேட்பார், ஜாதகம் தரையலா? அர்ச்சனையான்னு கேட்டால் ஜாதகம் கொடுத்தோம் என்றால் முன்கூட்டியே ஜாதகத்தை சுவாமி பாதத்தில் வைத்து விடுவார். பிரம்மாவை வணங்கிவிட்டு தீபாராதனை பார்த்துவிட்டு போகும்போது ஜாதகத்தை தருவார்கள். அதோடு பாதி மாலையும் சந்தனமும் தருவார்கள். பணம் எவ்வளவு என்று கேட்கும்போது உங்கள் இஷ்டம் என்று சொல்வார்கள். கடவுளுக்கு தரும் காணிக்கை என்று ஆத்மார்த்தமாக பணம் தர வேண்டும். அதன் பிறகு தாயார் சன்னதி சென்று பார்க்க வேண்டும். நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி அந்த ஒரு கோயிலுக்குத்தான் உண்டு. திங்கள் வியாழன் விசேஷமாக இருக்கும். நம்பிக்கையுடன் ஒரு முறை முடிந்தால் அடிக்கடி போகலாம். பல ஊர்களிலிருந்தும் வருகிறார்கள். ஜாதகத்தை எடுத்து போக மறந்து விடாதீர்கள். அதுதான் முக்கியம். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் வேறொரு தகவல்.